பேராண்டி நில்ல, எங்க போற? நான் இப்ப பிசினஸ் பண்ற இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. இத பத்தி என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, அவனும் சொந்தமா தான் பிசினஸ் பண்றான். சரி. அவனோட இடத்துல பாதி இடம் காலியா இருக்கான். அதனால என்னையும் அங்க வந்து பிசினஸ் பண்ணிக்க சொல்லிட்டான். வாடகை கூட தர வேணாம்னு சொல்லிட்டான் பாட்டி. ஓ அப்படியா? சரி சரி, கொஞ்சம் நேரம் எனக்கு ஒதுக்குறியா? ஏன் பாட்டி, என்ன சொல்ல போற? ஒரு 10 நிமிஷம் எனக்காக நேரம் ஒதுக்கியா? சரி, கெஞ்சி கேக்குறேன், நானும் இருக்கேன், சொல்லு. ஒரு குட்டி கதை சொல்றேன், அதை கேட்டுட்டு நீ முடிவு பண்ணு. கேக்கலன்னா விடவா போற? சரி சொல்லு, கேக்குறேன். ஒரு கிராமத்துல இனம் பிரியாத நண்பர்கள் 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. எங்களை மாதிரியா? ஆமா, உங்களை மாதிரியே தான். அதுல ஒருத்தன் செலவு கடைக்காரனா இருந்தானா. அதாவது துணியெல்லாம் துவைச்சு போடுறவன், பழைய துணியெல்லாம். தெரியும் பாட்டி, சொல்லு. இன்னொருத்தன் அடுப்புக்கறி வியாபாரியா இருந்தானா. சரி. இந்த 2 பேரோட நட்பையும் பார்த்து அந்த ஊரே வாயடிச்சு போயிருக்குமா. எங்க 2 பேரும் நட்பை பார்த்தா உலகமே வாயடிச்சு போயிருக்கும். சரி சரி, கதையை கேளு. இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசாத நாளே இருக்காதாமா. நாங்களாம் எந்நேரமும் பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஏதாவது பணத்தேவனா 2 பேரும் உதவிக்குவாங்களாம். ஒரு நாள் அடுப்புக்கறி வியாபாரி ஃப்ரெண்டு வந்து செலவு செய்யற நண்பன் கிட்ட, நீ வீணா கடைக்கு வாடகை கொடுத்து உனது பணத்தை செலவு பண்ணாத, என் கடையிலேயே ஒரு அறை இருக்கு, அதுல வந்து நீ தொழில் செஞ்சுக்கோ அப்படின்னா. இது ஏன் கதை மாதிரியே தெரியுது, சொல்றத கேளு ஃபர்ஸ்ட். செலவு செய்யற ஃப்ரெண்டு வந்து சொல்றான், நண்பா, உன் நல்ல குணத்துக்கும் எண்ணத்துக்கும் நான் எப்போதும் தலை வணங்குவேன். ஆனா நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தொழில் செய்யறது வந்து நல்லதா தெரியல. ஏன், என்னாச்சு? ஏன் நல்லதா தெரியல? அதுக்கு ரீசன் என்ன சொல்றானா, நான் வந்து அழுக்க போக்கி சுத்தம் செய்யற தொழிலை செய்யறவன், நீ வந்து அழுக்க சேர்த்து வைக்கிற தொழில் செய்யற, அதாவது அடுப்புக்கறி செய்யறான்ல. இதனால நீயும் நானும் ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும்? அதோட நம்ம 2 பேரோட தொழிலுமே சேர்ந்து பாதிக்கும்ல. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். அதனால இந்த விஷயத்துல நமக்கு இடையில கூட்டணியே வேண்டாம்ப்பா அப்படின்ட்டான். உடனே அடுப்புக்கறி நண்பன் சொல்றான், ஆமால, இதுவும் உண்மைதான். உனக்கு என்னை விட அறிவும் கொஞ்சம் அதிகம்தான். நம்ம 2 பேரோட நட்பு போல நம்மளோட வியாபாரமும் சரிபட்டு வரும்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, நம்ம நட்பு வேற வியாபாரம் வேறன்னு. ஆமா பாட்டி, நீ சொல்றதும் கரெக்டா. அதான் இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, எப்போதுமே நட்புங்கிறது வேற, தொழிலுங்கிறது வேற. வெவ்வேறு பழக்க வழக்கம் கொண்டவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே அவங்களால ஒரே இடத்துல இருக்கவே முடியாது, சரியா? அதனால நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. இப்ப புரியுது பாட்டி, நல்ல வேளை நீ சொன்ன. அவன் செய்யற தொழில் எனக்கு மாறுபட்டு தான் இருக்குது. அதனால நான் இப்போ வேற இடத்த பாக்குறேன். அவன்கிட்டயும் இதை பத்தி நான் சொல்லிடுறேன். நீ சொன்ன கதையில மாதிரி அவனை விட எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகம். ஸோ அதனால நானே அவன்கிட்ட சொல்லிடுறேன். எதா இருந்தாலும் நல்ல முடிவா எடு. ஓகே பாட்டி, பாய்.